இது வந்து ஒரு விதமான பெயிண்ட் ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா பெயிண்ட் ஃபுட்டு அப்படின்னா ஆர்டிஸ்ட் என்ன சொல்றான்னு புரியலையா? வாளி பெயிண்ட் வாளி எடுத்துக்கிட்டு நம்மலாம் என்ன பண்ணுவோம்னா கப்பு பெயிண்ட் அடித்து பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த வாளியை வந்துட்டு பாத்ரூமுக்கோ இல்லை வந்துட்டு துணி வைக்கும் போது குப்பரை போட்டு உட்காருறது, இல்லை ஆணி ஈடி அடிக்க வச்சுக்கிறது, அதை தூக்கி போட்டு ஏறிக்கிட்டு இருக்கும். இவன் என்ன பண்ணான்னா அதுலேயே வந்துட்டு என்ன அவன் அறிவுக்கும் அழகுக்கும் எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா? என்னெடுத்து அள்ளி போடுறான். கொஞ்சம் வெங்காயம், பூரி, மிக்சரு, சுண்டல் கிட்டல் இருக்க எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போட்டு எறிகிறான். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? அதையும் சுற்றிக்கிட்டு மானக்கிட்ட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவனும் கேட்க கூட மாட்டாங்க. அது ஹெட்செட் வேற கூலி கிளாஸ் வேற. நம்ம ஊர்லாம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா பாவம் வந்து கொஞ்சம் மணலில் பாதிப்பட்டு போல அப்படின்னு சொல்லி சித்தரிச்சு அவனை வந்து கடையை காலி பண்ண வச்சுருவாங்க. இது டூ மச். எது டூ மச்? கலைஞர் வேற வச்சு மஞ்சள் கலர்ல கரும்புடா அதை தூக்கி ஊத்துறான். 1 2 3 4 கழுத்தை வேற சைஸா ஆட்டிக்கிறான். போட்டு கடையிறான், அடின்னு அடிக்கிறான். பெயிண்ட கலந்துட்டான் போடுறான். மாப்பிள்ள ஊத்துறான். ஊற்றி இருக்க ஒரு கூட சப்ளை பண்ண கூட கக்கூசை நோக்கி ஓடட்டும் போட்டு எடுக்க ஸ்டைலே பயங்கரமா இருக்கு. ஒரு அள்ளி போடு, அதை பார்த்தாலே கட்டுறாங்க இருக்கடா. இதை திட்டுறதுக்கான அவ்வளவு அடிக்கிறீங்க அடமான கேட்டா. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. காது கேட்கணும்னு ஒரு வயலும் சொல்லலையே. அடே சாப்பிட்டு முடிச்சுட்டு செவிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலெலாம் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு பல்ப் எரியும். போய் உட்காந்து அதெல்லாம் பண்ணுவோம் சரிங்களா. கழுவிட்டு வெளியே வந்துடுவோம். ஆனால் இப்போ நான் ஆரம்பத்தில் என்ன நினச்சேன்னா, அதே என்னடா கக்கூசை தூக்கி கக்கூசுன்னு ஒன்றெல்லாம் சொல்லாதீங்க, வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படின்னு சொன்னாதான் தெரியுமா. வெஸ்டர்ன் டாய்லெட்டை தூக்கி நடு ரோட்டில் வச்சுட்டு அதில் என்னென்னா பள்ளி, பாச்சா, பூரா, அப்புறம் என்ன சொன்னாங்க அது கருவேப்பிலை, கருப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது. அதெல்லாம் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா கீழே பானிபூரி வேறு வச்சுருக்கான். உள்ளே அந்த சில்வர் பாயில் மாதிரி நம்ம பிரியாணிக்கெல்லாம் இது பண்ணுறீங்களா, அதை வந்து உள்ளே வச்சு சுற்றி அது என்னமோ கருப்பாக போட்டு வச்சுருக்காங்க. பின்னாடி அதை சுற்றி ஈயெல்லாம் வேறு முக்கிது. அதை நம்ம போக மாட்டீங்களா, அதெல்லாம் தூக்கி சுற்றி டெக்கரேஷன் வச்சுருக்காங்க. அப்புறம் ஏன்னா வானிலை எதுவும் எலுமிச்சை பழத்தை போட்டு பச்சை கலரில் கலக்கி வச்சுருக்கான். அதை வேற தட்டில் வேற வாங்கி சாப்பிட்றாங்க. பார்க்க டீசெண்டாக இருந்துக்கிட்டு பாகல் நகியே பையா, பாகல் நகியே பையானா பாகல்னா பைத்தியம் நினைக்கிறேன். அவங்களே சொல்லிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நம்மளப்பா எலிலாம் இருக்கடா, எலிலாம் வேற இருக்கு. அதில் எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியல. கண்ட பார்க்கவே கேவலமாக இருக்கு. ஆனால் என்னமோ பண்ணி தொலைங்கடா அடே. ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கு சாப்பிட்றது எதையாச்சும் போய் நம்ம ஹைஜீனிக்காக சாப்பிட்டு போனால் கூட நமக்கு சாப்பிட்றதுலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தா நமக்கு அந்த வாடகையும் ஊக்கு வர மாதிரி இருக்குது.
வாழ்க்கையில் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இருக்குதா இந்த ரீல்ஸே பார்க்குறோம். அப்படியே தள்ளி விட்டே போனோம்னா ஏதாவது சிரிப்போம் நம்ம அறியாமல் அப்படின்னு நினச்சி பார்த்தா நான் அங்கேயும் வந்து இந்த மாதிரிலாம் கண்டாவியாக வாங்கிட்டு தலைவரே மறக்காம இந்த படத்தோட டெலிகிராம் லிங்க் அனுப்பிச்சு விட்டுருங்க. அட பேயில போவான் அவன் கஷ்டப்பட்டு படம் எடுக்கான் தியேட்டரில் பார்க்கணும் டெலிவரி வைக்கணுமா